ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அருகே நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறக்க கோரி உழவர் பேரியக்க மாவட்ட தலைவர் சிவனாமின் தலைமையில் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் மகேஷ் இணைப்பில் இருக்கிறார். மகேஷ், இந்த சாலை மறியல் போராட்டத்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறதா? அவர்களின் கோரிக்கைகள் என்னென்ன? நிச்சயமாக பார்த்திபன், ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த கீழ்வீதி கிராமத்தில் 500க்கும் மேற்பட்ட ஏக்கரில் நெல் பயிரிடப்பட்டுள்ளது. இங்கு அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் கடந்த ஆண்டு அமைக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த ஆண்டு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் அமைக்கப்படவில்லை. அதற்கு பதிலாக கீழ்வீதி கிராமத்தில் இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவிலான மகேந்திரவாடியில் நேரடி கொள்முதல் நிலையம் அமைக்கப்பட்டிருந்தது. இதனால் நெல் மூட்டைகளை டிராக்டரில் ஏற்றி கொண்டு 10 கிலோமீட்டர் தொலைவில் கீழ்வீதி மக்கள் சென்று எடை போடுவதாக கூறப்பட்டு வருகிறது. இதனால் பணம் மற்றும் கால விரயம் ஏற்படுவதாக அப்பகுதி விவசாயிகள் கூறப்படுகின்றனர். எனவே கீழ்வீதி மக்கள் வழக்கம் போல் நெல் கொள்முதல் நிலையம் திறக்க வேண்டும் என கோரி மாவட்ட ஆட்சியர் சந்திரகலாவிடம் மனு கொடுத்திருந்த நிலையிலும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதனால் இன்று காலை உழவர் பேரிடர் இயக்க மாவட்ட தலைவர் சிவகாமிநாதன் தலைமையில் விவசாயிகள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது 2 மூட்டைகள் நெல் சாலையில் கொட்டி மறியலில் ஈடுபட்டனர். மேலும் அவ்வழியாக சென்ற அரசு டவுன் பஸ்களையும் சிறைப்பிடித்தனர். தகவல் அறிந்து வந்த நெமிலி வட்டாட்சியர் ராஜலட்சுமி மற்றும் இன்ஸ்பெக்டர் விஜயலட்சுமி ஆகியோர் விரைவில் நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்படும், அதிகாரிகள் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படுவார்கள் என்று விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதன் பின்பு மறியலில் ஈடுபட்ட விவசாயிகள் கலைந்து சென்றனர். இதனால் 2 மணி நேரமாக சாலை மறியல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருந்தது. விவரங்களுக்கு நன்றி மகேஷ்.